Hi students, welcome to Nidhikaigal IAS Academy. So video வந்து அனைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். It's select. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா February 14 2024 கான ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? So கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸா பார்த்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதுக்கான ரிலவென்ட்டா நம்ம क्वेश्चंस வித் ஆன்சராவும் பார்த்துட்டோம் அப்படினா நமக்கு ப்ராப்பரா இது இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ரிவிஷன் செஞ்ச மாதிரி ஆச்சு. நியூஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஓகேவா? வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ணனா வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தறலாம். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. India signed an MOU with Indonesia, Malaysia, Thailand Growth Triangle Joint Business Council to promote the adoption of energy efficiency. ஓகேவா? The MOU was signed during the working group meeting of G20 on energy transition at Bangalore. So G20 மாநாடு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒண்ணு நடந்துச்சு. அதுல தான் இந்த MOU சைன் பண்ணிருக்காங்க. So இந்தியா யாரோட சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து. எதுக்காக அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பாருங்க. Odisha state government has decided to provide interest-free loans up to ₹1 lakh to the youth of the state under the new government scheme SWAYAM. The state government will bear the entire expense under the scheme. Under the scheme, youth of the state between 18 to 35 years will be eligible. Under this, ₹672 crore will be spent in 2 years. அதாவது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒடிஷா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் டிசைட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம லோன்ஸ். ஓகேவா? 0% இன்ட்ரெஸ்ட்ல ஃப்ரீ லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எதுனா அப் டு 1 லட்சம் வரைக்கும். 1 லட்சம் வரைக்கும் யாருக்காகனா 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்க யாரா இருந்தாலும் அவங்களோட பிசினஸ்க்காக அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சிருக்காங்க. புரியுதா? சோ இதுக்காக மட்டுமே 2 வருஷத்துல 672 crore வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இது மிக முக்கியமான விஷயம். யூத்துக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. According to production data of Food and Agriculture Organization Corporate Statistical Database, India ranks first in the world, contributing 24% of global milk production in the year 2021 to 2022. அதாவது உலக அளவுல பால் உற்பத்தி பண்றதுல 2222 அந்த வருஷத்துல பாக்குறப்ப இந்தியா முதல் ரேங்க். இத சொன்ன டேட்டாபேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா FAOSTAT, அதாவது Food and Agriculture Organization Corporate Statistical Database வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க. The International Cricket Council (ICC) has honored West Indies cricket team's fast bowler Shamar Joseph with the Player of the Month award for the month of January. So ICC வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஃபாஸ்ட் பவுலர் ஷம்மர் ஜோசப்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கௌரவிக்கிற விதமா ஹானர் பண்ற விதமா கொடுத்திருக்காங்க. ஜோசப் பெர்ஃபார்ம் அமேசிங்லி இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆன் ஆஸ்திரேலியா டூர். ஓகேவா? ஆஸ்திரேலியா உண்மையா தெரிக்க விட்டாரு. மேட்ச் பார்த்திருந்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இப்ப இடையில கூட ஷம்மர் ஜோசப். அவரோட பேஸ் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி அவர் வந்து ICC பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்ட் வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்த நியூஸ் பாருங்க. Myanmar's military-led government has inaugurated a nuclear power information center along with Russia's state atomic energy company. ஓகேவா? மியான்மரோட military-led government வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் இன்ஃபர்மேஷன் சென்டர் அத வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்டேட் அட்டாமிக் எனர்ஜி கம்பெனியோட சேர்ந்து பண்றாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க. Assam Agriculture Minister Atul Bora announced that Kaji Nemu has been recognized as the ஸ்டேட் ஃப்ரூட் ஆஃப் அஸ்ஸாம். அஸ்ஸாமோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஃப்ரூட்டா சொல்லிட்டு காஜி நேமு அப்படிங்கிற ஃப்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்த நியூஸ் பாருங்க. அஸ்வின் வைஷ்ணவ், Minister of Electronics and Information Technology, launched a comprehensive campaign plan Digital Payments UTSAV அப்படிங்கறத நியூ டெல்லியில பண்றாங்க. அஸ்வினி வைஷ்ணவங்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர். அவங்க காம்ப்ரிஹென்சிவ் கேம்பெயின் பிளான் டிஜிட்டல் பேமெண்ட் உட்சவ் சொல்லிட்டு நியூ டெல்லியில ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. The Indian government is going to establish its naval base on Agathi and Minicoy islands of Lakshadweep. Defense Minister Rajnath Singh will inaugurate in Minicoy on 4-5 March. 4-5 நாள் வந்து பாத்தீங்கன்னா இனாகிரேட் பண்றது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான். இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் தி நாவல் பேஸ் ஆன் அகத்தி அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ் ஆஃப் லக்ஷதீப். லக்ஷதீப்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்றாங்க. அடுத்த நியூஸ். In the 5th Khelo India Youth Games recently concluded in Madhya Pradesh, Maharashtra ranks first in the medal table with 161 medals, including 56 gold medals. Maharashtra had already won the titles in 2019 and 2020.
5th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஓகேவா மத்திய பிரதேச நடந்ததுல மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஓகேவா 161 மெடல்ல இதுல 56 கோல்டு மெடல் இருக்கு. ஆல்ரெடி மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா 2019 வின் பண்ணிருக்காங்க, டைட்டில் 2020லயும் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. United World Wrestling has recently lifted the suspension of Wrestling Federation of India with immediate effect. United World Wrestling had temporarily suspended the WFA on August 23 last year as the Wrestling Federation failed to conduct elections on time. அது United World Wrestling வந்து பாத்தீங்கன்னா lifted the suspension of Wrestling Federation of India வந்து பாத்தீங்கன்னா immediate effect பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ். Uttar Pradesh government will sign a memorandum of understanding MOU with IIT Roorkee for better disaster management in the state. Uttar Pradesh government வந்து பாத்தீங்கன்னா MOU சைன் பண்ணிருக்காங்க யாரோட IIT Roorkeeயோட. எதுக்காகனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஓகேவா. சோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பெட்டரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் நியூஸ் பாருங்க. The Odisha state government recently designated Gupteshwar Forest as the 4th biodiversity heritage site of the state. ஒடிஷா ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து புதுசா பண்ணிருக்காங்க குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. அது அந்த ஸ்டேட்டோட 4th பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் ஓகேவா. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான ஒரு 12 மிக முக்கியமான நியூஸஸ் பார்த்திருக்கோம். இப்போ அதுக்கான क्वेश्चंसக்கு என்ன பண்ணிடலாம், டைரக்டா போயிடலாம் ஓகேவா. டக்குனு சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எந்த நாடு சமீபத்தில் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வளர்ச்சி முக்கோண கூட்டு வணிக கூட சேர்ந்தது யாரு, இந்தியா. அடுத்த क्वेश्चन, எந்த மாநிலத்து அரசு சமீபத்தில் ஸ்வயம் திட்டத்தை அறிமுகப்படுத்துது. சோ ஸ்வயம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா. அடுத்து FAO-இன் சமீபத்திய தகவல்களின்படி உலகம் முழுவதும் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு இந்தியா. அடுத்து ஜனவரி மாதத்திற்கான ICC ஆண்களுக்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை வென்றவர் யாரு, ஷமர் ஜோசப். அடுத்து அணுசக்தியை உருவாக்க ரஷ்யாவுடன் கூட்டு சேர்ந்த இந்தியாவின் அண்டை நாடு எது ஓகேவா. அணுசக்தியை உருவாக்க ரஷ்யாவுடன் கூட்டு சேர்ந்த இந்தியாவின் அண்டை நாடு எதுன்னு கேக்குறாங்க ஓகேவா. தானே மியான்மர் ஓகேவா. மியான்மர் ஆன்சர் வந்து மியான்மர். அடுத்து சமீபத்தில் காசி நேமு எந்த மாநிலத்தின் மாநில பழமாக அங்கீகரிக்கப்பட்டது. எந்த மாநிலம், அஸ்ஸாம் நினைக்கிறேன். அஸ்ஸாம். எந்த மத்திய அமைச்சகம் டிஜிட்டல் பேமெண்ட் உற்சவ் தொடங்கப்பட்டது. எந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் பண்ணிருக்காங்க. அடுத்து எந்த தீவு குழுவில் இந்தியா புதிய கடற்படை தளத்தை அமைக்க போகிறது ஓகேவா. எந்த இதுல அப்படின்னு கேக்குறாங்க, மினிக்காய் அகத்தி ரெண்டுமே வரும். சோ போத் ஏ அண்ட் பி தான் ஆன்சர். அடுத்து 5வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. அடுத்து யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தம் சமீபத்தில் எந்த நாட்டின் மல்யுத்த சம்மேளனத்தை ரத்து செய்தது, இந்தியா. அடுத்து சிறந்த பேரிடர் மேலாண்மைக்காக யாருடன் ஒப்பந்தம் செய்ய உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்தது, IIT ரூர்க்கி ஓகேவா. IIT ரூர்க்கி. கடைசி கொஸ்டின், மாநில பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள குப்தேஸ்வர் காடு எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஒடிசா ஓகேவா. சோ 12 முக்கியமான நியூஸஸ், அதுக்கான 12 क्वेश्चंस பார்த்திருக்கோம். டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். Thank you.